السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த உம்மத்திற்காக வேண்டி கடந்த 14 நூற்றாண்டுகளாக மகத்தான பங்களிப்பு செய்த, சாதனைகள் புரிந்த, மார்க்க பணியாற்றிய, மகத்தான ஆளுமைகளை பற்றிய வரலாறுகளை வரிசையாக பார்த்து வருகிற இந்த தொடர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் 217வது தொடராக நாம் இன்றைய தினம் சன்மார்க்க போர்வால் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, 11வது நூற்றாண்டு இவர்களின் காலம். 11வது நூற்றாண்டினுடைய பண்புயர் ஆளுமைகளில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவியாய், ஆற்றல் மிக்கவராய், மார்க்க பணியாளராய், சன்மார்க்க போர்வாளாய், ஹதீஸ் கலை வல்லுனராய், மிகப்பெரிய சூஃபியாய், இப்படியெல்லாம் வாழ்ந்து முடித்த ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு நிறைய நமக்கான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு வரலாறாகும். வாருங்கள், அவர்களின் மூதாதையர்கள், அவர்களின் பெற்றோர் பெரியவர்கள், அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த தொடரிலே பார்க்கலாம். அஷாஹ் வலியுல்லா அஹ்மது இப்னு அஷாஹ் அப்துர் ரஹீம் அல் முஹத்திஸ் தெஹ்லவி என்பது அவர்களது முழு பெயராகும். அன்பானவர்களே, கொள்கை கோட்பாட்டில் அஷ்ஆரி பிரிவையும், ஃபிக்ஹ் சட்டங்களை பின்பற்றுவதில் ஹனபி மதுஹபையும், சூஃபியாக்களின் ராஜபாட்டைகளில் நக்ஷபந்தியா என்கிற ஆன்மீக பாதையையும் பின்பற்றிய பெருமகன்தான் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா. வலிமார்களின் குடும்பம், நல்லோர்களின் குடும்பம், மிகப்பெரிய பாரம்பரிய பெருமை கொண்ட குடும்பம் இவர்களுடையது. ஆம், இவர்களுடைய தந்தையின் சந்ததிகள் வாழையடி வாழையாய் நீங்கள் மூதாதையர்களில் பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் முடியும். எனவே இவருடைய வம்சம் உமரி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் வம்சத்தை சித்தீகி என்று சொல்லுவது போல், அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வம்சத்தை அலவி என்று சொல்லுவது போல், இவர்கள் உமரி நசபை சார்ந்தவர்கள். உமரி மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வம்சத்தொடரில் நாம் அதிகம் கேள்விப்படுகிற வார்த்தைகள் உமரி மட்டுமல்ல, அதுவி. அது மட்டுமல்ல, குறைஷி. குறைஷி மட்டுமல்ல, குறைஷிகளில் அத்னானி. அத்னானியிலிருந்து குறைஷி, அதவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிலே போய் முடியக்கூடிய பரிசுத்த பரம்பரை இவர்களின் தந்தை வழியிலானது. தாய் வழியிலே போய் பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் முடியும். ஆம், அவர்களின் வம்சத்தின் இந்த உம்மத்தில் அஹ்ல பைத்துகள் என்கிற பெருமைக்குரிய ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் மூசா காதிம் ரஹிமஹுல்லா அவர்களிடம் போய் இவர்களின் தாயினுடைய வம்சம் முடிவதையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு புதன்கிழமை சுபுகுடைய நேரம், ஹிஜ்ரி 1114, சற்றேறக்குறைய இந்தியாவில் புதுடில்லியில் அவுரங்கசீப் என்கிற முகலாய மன்னர் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய வஃபாத்திற்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறக்கிறார்கள் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உத்தரப்பிரதேசம், முசஃபர் நகருக்கு பக்கத்தில் மீரட்டில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் உள்ள
ஃப்ளூத் என்கிற ஊர்தான் இவர்களுடைய பிறப்பிடம். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி பின்னாட்களில் டெல்லியில் குடியேறி டெல்லியிலே பாடம் நடத்தி டெல்லியிலே கோலோச்சிய காரணத்தால் இவர்கள் தெஹ்லவி என்று அழைக்கப்பட்டார்கள். பெருமக்களை வாருங்கள், இவர்களினுடைய முழு வரலாற்றில் சில பகுதிகளை மாத்திரம் இந்த முதல் தொடரிலே பார்க்கலாம். பிறந்தவுடன் இந்த அழகான திருக்குழந்தைக்கு வலியுல்லா என்று பெயர் வைத்தார்கள். ஏன் இப்படி தேர்வு செய்தார்கள் வலியுல்லா என்கிற பெயரை? எல்லாரும் அந்த குடும்பத்திலே இந்த குழந்தையை எதிர்பார்த்திருந்தார்கள். காரணம், பெற்றோருக்கும் நிறைய கனவு வருகிறது. எல்லாமே அவர் ஒரு இறைநேசர் என்று சொல்லும் கனவாகவே இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப வட்டாரங்களில் தாய் வழியில், தந்தை வழியில், சொந்தக்காரர்களின் வழியில் எல்லாம் கனவு காணுகிறார்கள். கனவெல்லாமே இவர்கள் குடும்பத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையை பற்றி அந்த குழந்தை ஞானங்களை பெற்ற அற்புத குழந்தை என்பது போல அவர்களின் கனவெல்லாம் இருந்ததால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த குழந்தையின் கண்ணியத்திலே கருத்திலே கொண்டு பிறந்தவுடன் இவர்கள் வலியுல்லா என்று பெயர் வைத்து விட்டார்கள். இவர்களுடைய பெற்றோருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இந்த குழந்தை குறித்து வந்த கனவுகளை எல்லாம் இவர்களின் வரலாற்றை எழுதுகிற பல பேர் எழுதியிருந்தாலும் இவங்க சொந்தக்காரங்கள்ல ஷேக் முஹம்மது ஆஷிக் ரஹிமஹுல்லா என்பவர் அல் கவுலுல் ஜமீல் ஃபி மனாகிபி வலியில்லா என்று ஒரு கிதாபில் இந்த செய்திகளை எல்லாம் எழுதுகிறார்கள். எனவே எதிர்பார்க்கப்பட்ட கனவுகளில் நிறைய பேர் அந்த குடும்பத்திலே கண்ட இந்த குழந்தைக்கு வலியுல்லா என்று பெயர் வைக்கப்பட்டது. பின்னாளில் மிகப்பெரிய ஆளுமை, முஜத்திது, இந்த நூற்றாண்டை உயிர்ப்பிக்க வந்த மார்க்க போராளி என்று இவர்களுக்கு பெயர். இமாமுல் முஹத்திதீன ஃபில் ஹிந்த், இந்தியாவினுடைய ஹதீஸ் கலை வல்லுநர்களின் தலைவர் என்று இவர்களுக்கு பெயர் உண்டு. அன்பானவர்களே, இந்தியாவில் இஸ்லாம் மிக வேகமாக பரவுவதற்கான காரண கர்த்தாக்களில் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லா அவர்களும் ஒருவர். ஷேகுல் இஸ்லாம் என்று அழைத்தார்கள் உலமாக்கள். குத்துபுத்தீன் என்ற ஒரு சிறப்பு பெயரிலும் அழைத்தார்கள். இவர்கள் எழுதிய ஒரு கிதாபையே இவர்களுக்கு பட்ட பெயராய் சூட்டி ஹுஜ்ஜத்துல்லா என்று இவர்களுக்கு பட்ட பெயர் சூட்டி அழகு பார்த்தது இந்தியாவின் முஸ்லிம் உம்மத். சில மிகப்பெரிய மாற்றுமை தாங்கிய மார்க்க ஆளுமைகளை ஆயத்துல்லா என்று கடந்த காலங்களில் அழைத்ததுண்டு. அந்த அடிப்படையில் ஹுஜ்ஜத்துல்லா என்று இவர்களை அழைத்தார்கள். ஆஹிருல் முஜ்தஹிதீன், மார்க்கத்தினுடைய ஆய்வாளர்களில் இறுதியானவர் என்றெல்லாம் இவர்களுக்கு சிறப்பு பெயர் சொல்லப்பட்டது. எல்லா காலத்திலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தியும் வாழ்வில் பின்பற்றியும் அவைகளை மக்களிடையே உயிர்ப்பித்தும் வந்த காரணத்தால் முஹ்யி சுன்னா என்று ஒரு பெயரும், இந்தியாவில் சுன்னத்தை உயிர்ப்பித்தவர் என்கிற பட்ட பெயரும் இவர்களுக்கு உண்டு. இனி இவர்களுடைய கல்வி, இவர்களுடைய ஆற்றல், இவர்களின் சேவை, இவர்களின் பங்களிப்பு இதையெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பார்க்கிற போது அவர் எந்த மாதிரியான வம்ச பாரம்பரியம் உடையவர் என்று தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். வாருங்கள், இவர்களுடைய மூதாதையர்களின் வரலாற்றிலிருந்து பார்க்கலாம். அன்பானவர்களே, ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லாவினுடைய குடும்பம், பாரம்பரியம் எல்லாம் ஈரானை சார்ந்தவர்கள். இவர்கள் ஈரானிலே இருந்து பல தலைமுறைகளுக்கு முன்னாலே இங்கே புதுதில்லியும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலும் வந்து குடியேறியவர்கள். வரலாற்றில் இவர்களுக்கு ஈரானிலே சொந்தமாக நிலம் இருந்ததாக கூட குறிப்புகள் உண்டு. முதல்ல இவங்களுடைய பரம்பரையில இந்தியாவுக்கு வந்து முதல்ல காலடி வச்சது ஷேக் ஷம்சுத்தீன் முஃப்தி அப்படின்னு ஒருத்தர் ரஹ்மஹுல்லா. அவர் டெல்லிக்கு அருகே ரோஹ்தக்னு ஒரு இடம், புதுடெல்லிக்கு பக்கத்துல 30 மைல்ல ரோஹ்தக், அங்க வந்துதான் முதல்ல குடியேறினார். சொல்ல போனால் குறைஷிகளிலே இருந்து புதுடில்லியிலே வந்து கால் பதித்த முதல் குடும்பம், முதல் மனிதர் ஷேக் ஷம்சுத்தீன் முஃப்தி அவர்கள். இதுதான் இவர்களுடைய மூதாதையர்கள் இந்தியா வந்த வரலாறு. மிகப்பெரிய வலிமார்கள் குடும்பம். இந்த ஷேக் ஷம்சுத்தீன் முஃப்தி எக்கச்சக்கமான கராமாத்துகள் அவர்களை பற்றியெல்லாம் எழுதப்படுகிறது. ஒரு பெரிய முத்தகையாய், இரையச்சம் உள்ளவராய், உலகத்தை துறந்தவராய், பேணுதல் மிக்க பெரியவராய் வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஷாவுலில்லா முஹத்தஸ் அலி ரஹ்மத்துல்லாஹியுடைய பாரம்பரியத்தினுடைய கராமத்துகள் அற்புதங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்படுகிற போது இவர்களின் அற்புதம் ரொம்ப முக்கியமானது. ஷேக் சம்சுத்தீன் முஃப்தியினுடைய வஃபாத்து கூட கராமத்தில் நடந்ததாய் குறிப்புகள் உண்டு. வஃபாத் ஆகிறப்ப இந்த ஷேக் ஷம்சுத்தீன் முஃப்தி, அதாவது குறைஷிகளில் புதுடில்லிக்கு முதலாய் வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் வஃபாத்துடைய நேரத்துல வசியத்து பண்ணாங்களாம். கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுக வச்சு சந்தூக்குல என்னை வச்சு நான் எப்பவும் திக்ரு செய்யற இடத்துல கொண்டு போய் அங்க வச்சிடணும், அடக்கம் பண்ணக்கூடாது தளத்துல என்று, நிலத்திலே அடக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வசியத் என்பதால், ஊரறிந்த வலியுல்லா என்பதால், இறைநேசர் என்பதால் அவ்வாறே செய்தார்கள். குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழ வைத்து அவர்களுடைய மஜாலிசு திக்ர், அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய எப்போதும் இருக்கக்கூடிய அந்த சபையில கொண்டு போய் சந்தூக்கை வைத்து விட்டார்கள். அவர்களின் வரலாற்றில இருக்கிறது. மறுநாள் போய் பார்க்கிற போது சந்தூக்கு மட்டும் இருந்தது, ஜனாசா இல்லை. எனவே ஷேக் ஷம்சுத்தீன் முஃப்தி இன்றளவும் அவர்கள் எங்கு அடங்கியிருக்கிறார்கள் என்கிற எந்த குறிப்புகளும் வரலாற்றில் இல்லை என்பது ஷாவுலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹியினுடைய பாரம்பரிய பெருமையை சொல்லுகிற செய்தியாகும். இவர்களுடைய மக்கள், இவர்களுடைய ஆண் பிள்ளைகள், இவர்களுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் முஃப்திகள். அத்தனை பேரும் புதுடில்லியினுடைய முஃப்திகளாக இருந்திருக்கிறார்கள். பொதுவாக கராமத்துகளை நம்பினோர் கெடுவதில்லை, நம்பாதவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. இவர்களுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் உண்டு. இவர்களுடைய வரலாற்றில் ஷாவலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லா அவர்களினுடைய பாரம்பரியத்துல இனி அடுத்து பார்க்கலாம். இவர்களுடைய தாத்தா ஷாவலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லாவுடைய தாத்தாவுக்கு பேரு ஷேக் வஜீஹுத்தீன். அதாவது எந்த மாதிரி குடும்பத்தில் சாதனை படைக்கிற குழந்தைகளும் சன்மார்க்க போராளிகளும் உருவாக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஷேக் வஜீஹுத்தீன் ரஹிமகுல்லா இவங்க தான் ஷாவுலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவியுடைய தாத்தா. முகலாய மன்னர் ஷாஜஹானுடைய இராணுவ பிரிவில் உயர்ந்த பதவியிலே இருந்தவர்கள் ஷேக் வஜீஹுத்தீன். ஷாஜஹானுடைய மறைவிற்கு பின்னால் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் பிளவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள் இவைகளுக்கு இடையில் மீண்டும் அவுரங்கசீபினுடைய படையிலேயும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பிற்கு வருகிறார்கள் ஷேக் வஜீஹுத்தீன் ரஹிமகுல்லா. 3 பசங்க அவங்களுக்கு. முதல்ல முஹம்மது என்று ஒரு மகன், இரண்டாவது ஷாஹ் அப்துல் ரஹீம், இவங்க தான் ஷாவுலில்லா முஹத்தஸ் தெஹ்லவியுடைய தகப்பனார். மூணாவது அப்துல் ஹக்கீம். இந்த 3 பேர் ஆண் மக்கள். இந்த ஷா வஜீஹுத்தீன் ரஹிமகுல்லா அவரும் பேணுதல் மிக்க பெரியவர். அவ்வப்போது முராகபா போன்கிற ஆழ்நிலை தியானத்திலே இருந்து அல்லாஹுவின் அகமியங்களை பெற்றவர், கற்றவர். அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஷஹீதா மௌத்தாகணும். யாராவது இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் கொல்லப்பட்டு சத்தியத்திற்காக இறக்க வேண்டும். ஏன்னா பல தடவை அவர் திரும்ப திரும்ப படிக்கிறார், கேள்விப்படுகிறார். ஷஹீதுகள் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். ஷஹீதுகளை மையத்துகள் என்று சொல்ல வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஷஹீதுகளை இறந்தவர்கள் என்று எண்ணிவிடக் கூட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஷஹீதுகளின் உடலை மண் தின்னாது என்றெல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்கிற வரிசையில் வாழ்ந்து மரணித்தால் அந்த மரணம் ஷஹீதினுடைய மரணமாக இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பேரவா. ஷேக் வஜீஹுத்தீன் ரஹிமகுல்லா நினைத்தது போலவே அல்லாஹுவின் நாட்டமும் அமைந்தது. டெல்லிக்கு பக்கத்துல வழிப்பறி கொள்ளையர்கள், இரவு கொள்ளையர்கள், இவங்கெல்லாம் வழிமடக்கி திருட்டு தொழில் செய்யக்கூடிய கொள்ளையர்களோடு இவர்கள் ஒரு பெரிய படை தனியாக இவர்கள் யுத்தம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. திருடர்களோடு அவர்களை ஒழிக்க, நாட்டை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க அந்த கொள்ளையர்களுடன் ஏற்பட்ட போரில் எல்லாம் இவர்களின் மீது அம்பை ஈட்டியை பாய்ச்சியதில் விழுப்புண்களாக, வாழ்காயங்களாக சுமார் 20 காயங்களோடு இவர்கள் உடல் கண்டதுண்டமாக வெட்டப்பட்டது. நேரடியாக வயிற்றிலோ, அடிவயிற்றிலோ, முதுகிலோ, நெஞ்சிலோ குத்தி ஒரே ஒரு குத்திலே ஏற்பட்ட மரணம் அல்ல, 20 இடங்களில் மாறி மாறி கிட்டத்தட்ட உடல் சித்திரவதை செய்யப்பட்டது போல ஆகி கொள்ளையர்களுக்கு இடையில உள்ள போரில் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். 20 போர்க்காயங்கள், விழுப்புண்கள் ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த உடல் சின்ன பின்னமாகிவிட்டது.
எனவே பொட்டலம் கட்டித்தான் எடுத்து செல்ல வேண்டும். இப்போது அவர்களுடைய மக்களில் ஷாஹ் அப்துர் ரஹீம், அதாவது நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஷாபலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லாவுடைய தந்தை, அவரும் இறைநேசர், ஷாஹ் அப்துர் ரஹீம் ரஹிமகுல்லா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தூக்கிட்டு போய் டெல்லியில அடக்கிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த கிடைக்கிற சடலத்தின் மிச்சத்தை மாத்திரம் ஒரு பொட்டலமாய் கட்டி எடுத்து போக அவர் முயற்சிக்கிற போது, இந்த விடிகாலை எடுத்து செல்ல வேண்டும், இரவு படுத்துறங்குகிறார்கள் அந்த இடத்தில். ஷாஹ் அப்துர் ரஹீம் ரஹிமகுல்லா மகனுடைய கனவுல இறந்து போன தந்தை ஷா வஜீவுத்தீன் அவர்கள் வந்து ஷஹீதான இடத்திலேயே அடக்கம் பண்ணுனாங்க. டெல்லியில இருந்து தொலைவில் நுண்பரியா அப்படின்னு ஒரு இடம், அந்த நுண்பரியாவில அந்த இடத்திலேயே அடக்க சொன்னதுனால அங்கேயே அடக்கப்பட்டார்கள் ஷா வஜீஹுத்தீன் ரஹிமகுல்லா, ஷவுலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியுடைய தாத்தா. பாருங்கள், இவங்க தகப்பனார பார்க்கலாம். ஒரு குழந்தையினுடைய பாரம்பரிய பரிசுத்தம் வாசிக்கப்பட வேண்டும். யாரு தந்தை? ஷாஹ் அப்துர் ரஹீம் ரஹிமகுல்லா, பெரிய சூஃபி. சூஃபியில நக்ஷபந்தி என்கிற பிரிவை சார்ந்த, அதிகமாக ஆழ்நிலை தியானங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூஃபி பயிற்சி பாசறை தான் நக்ஷபந்தியா. அவர் ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், இராணுவ சிப்பாய் எல்லாம் இல்லை, ஹதீஸ் கலை வல்லுனர், பாடம் நடத்திய பேராசிரியர், குறிப்பாக அரபிக் கல்லூரியில் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர், பேணுதல் மிக்க பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இந்த தந்தை ஷா அப்துர் ரஹீம் அவர்கள், இவங்களுக்கு அரசர்கள்ட்ட போறது, அங்க நிக்கிறது, அவங்கள்ட்ட பேசுறது, அவங்கள்ட்ட கையேந்துறது, அவங்கள அன்பளிப்பு வாங்குறது, ஏன் அரசவையிலையும் அரண்மனையிலையும் வேலை செய்யறதுக்கே விருப்பம் இல்லை. அதனால அரசர்களுடனான இவர்களுடைய தொடர்பு ரொம்ப கம்மி. முழுக்க முழுக்க கல்வியில தான் கவனம் செலுத்தாங்க. இந்தியாவினுடைய மிக பிரபலமான புதுடெல்லியினுடைய மதரசா ரஹீமியா இவர்கள் உருவாக்கணும். இவர்கள் பேர் தான் அப்துல் ரஹீம், அதுல தான் ரஹீமியா மதரசா. இவர்கள் தான் அதை நிறுவினார்கள். ஆரம்பத்தில் ஒரு சிறிய கல்வி கூடமாய் துவங்கியது, பின்னாலே பெரிய மதரசா, பெரிய பல்கலைக்கழகம். அந்த நேரத்திலேயே புதுடில்லியில பக்கத்துல இருந்தவங்க ஓதிட்டு இருந்தாங்கங்கிற எல்லைகளை எல்லாம் தாண்டி சேர்க்க முடியாத அளவுக்கு மாணவர்கள் வந்து சிந்து சமவெளியில இருந்து, சிந்திலிருந்து வந்தார்கள், காஷ்மீரிலிருந்து வந்தார்கள். அத்தனை பேருக்கும் மார்க்க கல்வியை கற்றுத்தருகிற பிரம்மாண்டமான ஒரு கல்லூரியாக புதுடெல்லியிலே உருவானது மதரசா ரஹீமியா. அதை உருவாக்கியவர்கள் ஷா அப்துர் ரஹீம் அவர்கள், ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய தகப்பனார். அதிகமா மக்பராக்களுக்கு, மன்னரைகளுக்கு செல்வார்கள். இங்க போய் நல்லடியார்களுடைய மக்பராக்களிலே முராகபா இருப்பார்கள். ஆழ்நிலை தியானம், கண்ணை மூடி அமர்ந்து கல்புக்குள்ளே ஒருங்கிணைத்து கவனங்களை குவித்து இருக்கக்கூடிய ஆழ்நிலை தியானத்தில் இவர்களுக்கு அதிக தொடர்பு உண்டு. குறிப்பா அந்த காலத்துல எல்லாம் சூஃபியாக்கள்ல மஜ்தூபுகள் என்று சில பேர் இருந்தார்கள். அதாவது தன்னிலை மறந்தவர்கள். பொதுமக்களோடு இருந்தாலும் கூட அவர்களின் உள்ளமும் உடலும் மனமும் நப்சும் எல்லாம் வேறு ஒரு தொடர்பில் அல்லாஹுவோடு இருக்கும். அப்படிப்பட்ட உலகை துறந்த, பார்ப்பதற்கு அப்பாவிகளாகவும் ஒன்றும் தெரியாதவர்களாகவும் தெரியக்கூடிய மஜ்தூபுகளை போய் அதிகமா சந்திப்பாங்களாம். யாரு? ஷவுலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய தகப்பனார் ஷாஹ் அப்துர் ரஹீம் ரஹிமகுல்லா அவர்கள். அவங்கள பத்தி எல்லா குறிப்பு இருக்கு. அவங்களுடைய தாடி, அது இது எல்லாமே. குறிப்பாக ஷவுலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய குடும்பத்தினர்களின் குறிப்புகள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிற அன்ஃபாசுல் ஆரிஃபின் போன்ற கித்தாபுகள்ல நிறைய இருக்கு. அன்ஃபாஸ ரஹீமியான்னு ஒரு கித்தாப் இருக்கு. நான் பின்னாலே இந்த விவரத்தை சொல்லுவோம். அன்ஃபாஸ ரஹீமியாலே இருக்கு. எப்பவுமே வெத்தலை வாயில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்து முகலாய அரசர்களுக்கும், ஏன் அக்காலத்தினுடைய உலமாக்களுக்கும் அந்த பழக்கம் இருந்தது. இவங்களுடைய மூதாதையர்கள் பூராமே ஷிஷ்டி தரீகாவை சேர்ந்தவங்க. அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய துயில் கொள்ளுகிற ஹஜா முஈனுத்தீன் சிஷ்டி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் போன்றவர்களினுடைய ராஜபாட்டையான ஆன்மீக பாதையான சிஷ்டி தரீகாவை சேர்ந்தவங்க தான் இவங்களுடைய மூதாதையர்கள் ஃபுல்லா. ஆனா இவர்கள் மட்டும் அதிகமாக ஆழ்நிலை தியானத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நக்ஷபந்தியா தரீகாவை இவர்கள் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நக்ஷபந்தியா தரீகாவினுடைய பெரிய மஷாயிகுகளில் ஒருவராக இவர்கள் இருந்தார்கள். ஷா அப்துர் ரஹீம், இவங்க அம்மா ஸ்ரீதேவியான தாய். இந்த அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா,
அவுரங்கசீப் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார். அங்க ஒரு வேலை நடக்குது அரண்மனையில. என்ன தெரியுமா? ஃபத்தாவா ஹிந்தியா என்று சொல்லக்கூடிய ஃபத்தாவா ஆலம்கீரி அதை தொகுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய சட்ட தீர்ப்பு புத்தகம். அதை தொகுக்கிற வேலை. அது பல்லாயிரம் பல லட்சம் பக்கங்களிலே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணி. இதுல ஆலிமாக இருக்கக்கூடிய, நல்ல பாடம் நடத்தக்கூடிய, ஃபிக்ஹ் சம்பந்தமா தெளிவோடு இருக்கிற என்னுடைய மகன் அப்துல் ரஹீமும் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம், அரசரிடத்திலும் அரண்மனையிலும் வேலை செய்வதை விரும்பாதவர்கள் ஷா அப்துல் ரஹீம் ரஹிமகுல்லா. இருந்தாலும் தாய் சொல்ல தட்ட வேணாமே அப்படின்னு சொல்லி தாய் சொல்றதுக்காக போய் வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணி ஃபத்தாவா ஹிந்தியாவை, அதாவது ஃபத்தாவா ஆலம்கீரியை தொகுக்கக்கூடிய பணியில போய் விருப்பம் இல்லைன்னாலும் தாய்க்காக போய் சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபத்தாவா ஆலம்கீரி ஏறத்தாழ 21 உலமாக்கள் அதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தொகுப்பில. 21 உலமாக்கள் தான் மெயின் முக்கியம். அதுல இவர்களும் ஒருவர். ஷா அப்துல் ரஹீம் அவர்கள். ஃபத்தாவா ஆலம்கீரின்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் ஃபத்தாவா ஹிந்தியா. அவுரங்கசீபினுடைய அன்றைய ஆட்சி காலத்தில், இன்னைக்கு பல 100 வருஷம் ஆகிவிட்டது. அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு அது தொகுக்கிற வேலைக்கு. இன்னைக்கு அது எத்தனை கோடிகளை சொல்ல முடியும். மிகப்பெரிய வேலை. அதுல பங்காற்றினார்கள் ஷா அப்துல் ரஹீம் ரஹிமகுல்லா அவர்கள். இந்த மதரசா ரஹீமியால தான் எப்பவுமே உட்கார்ந்துருப்பாங்க, பாடம் நடத்துவாங்க. இன்றைக்கும் அரபிக் கல்லூரிகளில் புராதனமாக இருக்கக்கூடிய பழைய அரபிக் கல்லூரிகளில் எல்லாம், ஏன் குறிப்பாக தமிழகத்தினுடைய 99% அரபிக் கல்லூரிகளில் பாடத்திட்டமாக இருக்கக்கூடிய சில்சிலத்தே நிசாமியா பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தில் உள்ள கிதாபுகளைத்தான் இவங்க நடத்தினாங்க. என்ன எக்ஸ்ட்ரா ஒண்ணு, மருத்துவம் கட்டாயம். அவங்க மதரசா ரஹீமியாவில் ஓதுற எல்லா மாணவர்களுக்கும் மருத்துவம் ஒரு பாடம். அது ஏன் மருத்துவத்தை கட்டாயப்படுத்தினாங்கன்னா, இந்த ஷா அப்துல் ரஹீம் இருக்காங்களே, இவங்க ரஹிமகுல்லா, இவங்க பெரிய மருத்துவர். அந்த காலத்துல நாடி பிடிச்சி உடம்ப பார்த்து, ஆளை பார்த்து, முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, நாக்கை பார்த்து, நகத்தை பார்த்தெல்லாம் எல்லா விதமான நோய்களையும் கண்டுபிடித்து விடுகிற ஆற்றல் பெற்ற அன்றைய மருத்துவர். ஆனா இதெல்லாம் கூட பண்றதில்ல. அவங்க மெயினா சிறுநீர் டெஸ்ட், யார்கிட்டயா இருந்தா சிறுநீர் வாங்குவாங்க. உடம்புல இருக்கிற அத்தனை நோயையும் அந்த சிறுநீரை வைத்தே பரிசோதித்து தரக்கூடிய மிகப்பெரிய அந்த காலத்தினுடைய மருத்துவர் ஹக்கீம். திப்ப நபவியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிவழி மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மிகப்பெரிய திறமையான மருத்துவர். அத்தனையும் சிறுநீர் டெஸ்ட்லயே முடிஞ்சிடும். ஒரு தடவை ஆள் வரல, ஒரு பேஷண்ட், அவருடைய சிறுநீரை மட்டும் கொடுத்து விட்டாங்க. இவர் சிறுநீரை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சீட்ல மருந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். என்ன மருந்து இவங்களுக்கு தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மருந்துகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். பக்கத்துல உள்ளவங்க கேட்டாங்க, சிறுநீர் மட்டும் தானே வந்துச்சு, நீங்க வாட்டில மருந்து எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓ, ஷா அப்துல் ரஹீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சிறுநீரை டெஸ்ட் பண்ணிட்டேன், நோயும் தெரியும், நோயாளியும் தெரியும், இப்ப அவருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியும், நான் எழுதிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு தெரியுமா, நீங்க கொண்டு வந்து கொடுத்த சிறுநீர் பெண்ணுடையது, ஆணுடையது அல்லன்னாங்க. ஆச்சரியப்பட்டு போனார்கள். பெண்ணா ஆனான்லாம் தெரியல, ஒரு பாட்டில்ல சிறுநீர் மட்டும்தானே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஒரு சிறுநீரை வைத்து கொண்டு அத்தனை உடல்ல இருக்கிற ஒரு வியாதி அல்ல, எல்லா வியாதியையும் கணித்து விடக்கூடிய ஆற்றல் பெற்ற மருத்துவர். எனவே மதரசா ரஹீமியாவில் அன்றைக்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவம் ஒரு பாடமாகவே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களை, இவ்வளவு திறமைகளை உள்ளடக்கிய சூஃபியாக, நக்ஷபந்தியாக வாழ்ந்த ஷா அப்துல் ரஹீம் அவர்கள் தான் நம்முடைய ஷாவுலில்லா முகமது ஜெலில் ரஹ்மத்துல்லாஹியுடைய தகப்பனார். வஃபாத் ஆகிற நேரம் வந்துருச்சு. கூப்பிட்டு விட்டு நிறைய பேசினாங்க. எல்லாம் ஆன்மீகமான பேச்சு. அப்பா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட கொட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வசியத்தெல்லாம் பேசிட்டு அவங்களுடைய தலையணைக்கு கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 ரோமம் இருந்தது. அந்த 2 ரோமத்துல எடுத்து ஒரு ரோமத்தை ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி, நாம அடுத்து பார்க்க போற, பேச போற அவருடைய கையில ஒரு முடியை கொடுத்தாங்க. கிதாபுகள்ல கிட்டத்தட்ட 60-70 கிதாபுகளுக்கு மேல் ஷாவுலில்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய கிதாபுகள்ல எங்க பார்த்தாலும் இந்த கொடுக்கப்பட்ட முடியினுடைய வரலாறு அதுக்கப்புறம் கிடைக்கல. 2 முடி அவங்கள்ட்ட இருந்திருக்குதுங்கிறது வரையும் தெரியுது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாக்கியம் பொருந்திய அந்த திருமுடி அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிற வரலாறு தெரியல அல்லது கிதாபுகளில் கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா நிறைய கிதாபுகளை ஆரம்பத்துல ஓதுனது பூரா தகப்பனாட்டு தான். வேற மதரசாலையெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட மதரசாவுக்குள்ள போய் நுழையிறப்ப 5 வயசு குழந்தை பையன். குர்ஆனை ஓதிய நிலையில் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி அவர்கள் உள்ளே போனாங்க. ஃபர்ஸ்ட் உஸ்தாதே யாருன்னா தகப்பனார் தான். இவர்களை பற்றிய நிறைய செய்திகள் யார் ஷா அப்துல் ரஹீம் தந்தையை பற்றி உள்ள செய்திகளை பூராத்தையும் இவங்களுடைய சகோதரர் ஒருவர், அவர் பேர் அஷாக் அஹ்லுல்லா. அந்த ஷாக் அஹ்லுல்லா அப்படிங்கிறவர் இந்த தந்தை எழுதின லெட்டர்களை பூரா கிதாபுல தொகுத்திருக்கார். எத்தனை கடிதம்! இவங்களுடைய ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்திருக்கார். இவர்களுடைய சனது சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் தொகுத்திருக்கார். இத்தனை தொகுத்து அன்பாசே ரஹீமியான்னு அதுக்கு பேர் வச்சார். அன்பாசே ரஹீமியாவில் இன்றைக்கும் பார்க்கலாம் இந்த ஷா அப்துல் ரஹீம் ரஹிமகுல்லாவினுடைய எல்லா செய்திகளும் அதில் இருக்கிறது. அன்பானவர்களே, தொடர் ரொம்ப நீண்ட முடியாதுங்கிறதுனால சுருக்கமாக இந்த முதல் வாரத்தில் இத்தோடு நிறுத்துவோம். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி கல்வி கற்றது, கல்வி சேவையாற்றியது, பாடம் நடத்தியது, அவங்க எழுதிய கிதாபுகள், சூஃபிசம் குறித்த அவர்களுடைய நிலைப்பாடு, ஷியாக்கள் குறித்த நிலைப்பாடு, அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களோடு கிளர்ச்சி சமயங்களில் அவர் மேற்கொண்ட விதம், அவர் விட்டு சென்ற பணி நிறைய பார்க்க வேண்டும். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய முழு வரலாறு இன்னும் 1-2 தொடர்கள் பிடிக்கலாம். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்தியாவிலே வாழ்ந்து மகத்தான பரிசுத்தமான பரம்பரையிலே பிறந்து மார்க்கத்திற்காக பங்காற்றிய ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் அவர்களுடைய மூதாதையர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.